இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். கடந்த 6 நாட்களிலும் கூட நாம் யாரெல்லாம் பாக்கியவான்கள், எப்படி பாக்கியவான்களாக இருந்தார்கள், நாம் எப்படி பாக்கியவான்களாய் மாற முடியும், நாம் எவற்றையெல்லாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி கடந்த 6 நாட்களிலும் நாம் சிந்தித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலே நாம் இறுதியாக நாம் சிந்திக்க இருக்கிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே பல மனிதர்கள் பல வழிகளிலே துன்பத்தை அனுபவிக்கிறோம் இல்ல. பல வழியில் நமக்கு துன்பம் வருது. எதனால் வருதுன்னு சொல்லி கூட நமக்கு தெரியாது. சிலர் பாவம் செய்கிறாங்க, அதுக்குரிய தண்டனை அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க, துன்பம் வந்துடுது. இன்னும் வியாதியை அனுபவிக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மனிதர்களால் வரக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் பண வசதி இல்லாமையால் வரக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளிலே துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த துன்பம் எதுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுன்னே நமக்கே தெரியாமல் இருக்கிற அளவுக்கு துன்பங்களிலே நாம் நடந்து கொண்டே இருக்கின்றோம். எதனால் இந்த துன்பம் எனக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியலையே என்று சொல்லி நாம் புலம்புகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நீதி நிமித்தமாக, இந்த பாவத்தின் நிமித்தமாகவோ அல்லது நாம் செய்கிற ஒரு தவறான காரியங்களை நிமித்தமாகவோ நமக்கு துன்பம் வந்தால் நாம் நிச்சயமாக பாக்கியவான்களாய் மாற முடியாது என்பனவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதி நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நாம் அவருக்காக பாடுகளை நாம் சகித்தால் மாத்திரமே அவருடைய பார்வையிலே நாம் பரிசுத்தவாட்டியாக நாம் இருக்க முடியும். நீதி நிமித்தமாக நாம் துன்பப்பட நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் என்ன கீர்த்தியுண்டு? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், அது தப்புக்குள்ள தண்டனை வரும்போது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நீதி நிமித்தமாக துன்பப்படுவதும் அல்ல. நாம் செய்த பாவத்தினாலே, அது நாம் செய்த தவறுதலினாலே, நம்முடைய மீறுதலினாலே நமக்கு ஏற்பட்ட ஒரு காயம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீதி நிமித்தமாக நமக்கு ஒரு துன்பம் வரும் என்று சொன்னால், நாம் அதில் அவதிப்படுகிறோம் என்று சொன்னால், அதில் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால், அதுதான் உண்மையான பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நம்மை மாற்றும். நாம் நீதி நிமித்தமாக நம் நன்மை செய்தல் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிப்பதின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால், இவற்றின் மூலமாக ஏற்படுகிற துன்பங்களை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. நீதி நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் நீதி நிமித்தமாக நான் துன்பப்படணும், அப்போ தான் நான் பாக்கியவதியாய் மாறுவேன் என்று சொல்லி பாருங்கள். வேதத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இவன் நீதிக்காக போராடி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அநேக காரியங்களை விளக்கி காண்பித்து கொண்டே இருக்கின்றார். முன்னாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு எப்படி எதிர்த்து நின்றார்கள், முரட்டாட்டமான ஜனங்களாய் வாழ்ந்தார்கள், அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து போனார்களே. இன்றைக்கு நீங்கள் அப்படி மடிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை, நீங்கள் இப்படி வணங்கா கழுத்துள்ளவர்களாக காணப்படுகிறீர்களே என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கின்றார், பலமுறை எச்சரிக்கின்றார். இந்த ஸ்தேவான் நீதி நிமித்தமாக துன்பப்படுகின்றார். ஆகவே அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பாருங்க, அவன் நீதி நிமித்தமாக துன்பப்படுத்தப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதி செய்கிறதுனாலே ஒருவேளை துன்பப்படுத்தப்படுகிறோமா? அநேக நாம் வேலை பார்க்கின்ற இடங்களிலே, நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே நாம் நீதியாய் காரியங்களை செய்வதனாலே நாம் பல விதங்களிலே நெருக்கப்படலாம், பல விதங்களிலே நமக்கு சோதனைகள் வந்து சேரலாம். ஆனாலும் கூட இவன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் பார்ப்போம், இவன் எவ்வளோ உத்தமையாக இருக்கிறாள் பார்ப்போம் என்று சொல்லி அநேக சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளில் எல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நீதியை விட்டு புரளுகிறவர்களாக இருக்கிறோமா?
அல்லது நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கின்றோம்? நீதியான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அன்பானவர்களே. இது நிமித்தமாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட நான் அந்த நீதியை விட்டு புரண்டு போகாதபடி அந்த ஸ்தேவான் உமக்காக வைராக்கியமாய் இருந்ததை போல என்னுடைய வாழ்க்கையில நானும் கூட வைராக்கியமாய் காணப்பட, உமக்கு முன்பதாக நான் உமக்குள்ளாக வைராக்கியத்தோடு காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அது மாத்திரமல்ல, நாம் அவருக்காக நீதி நிமித்தமாக நாம் பாடுபட்டால் அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் நிச்சயமாக நுழைந்து விட முடியும். இன்றைக்கும் ஸ்தேவான் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு நட்சத்திரத்தை போல ஒரு நட்சத்திரமாக மாறி ஜொலித்து கொண்டிருக்கிறானே. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நட்சத்திரமாக நாமும் மாற வேண்டுமா? நீங்களும் கூட நீதி நிமித்தமாக துன்பப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் தவறு செய்து நாம் துன்பப்படுவதனால அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நாம் செய்த தப்புக்கு தான் ஏற்ற தண்டனை நம்ம அடைந்திருக்கிறோம். ஆனால் நீதி நிமித்தமாக நாம் துன்பப்படுவோம் என்று சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த பரலோக ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நீதி நிமித்தமாக நான் துன்பப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தின் சோதனைகளினாலே உலகத்தின் இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு நான் சோதிக்கப்படாதபடி, நான் பாவத்திலே நீதியை விட்டு புரண்டு போய் விடாதபடி, அநீதியான காரியங்களை நான் செய்து விடாதபடி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் அப்பதான் அந்த பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு கூட என்னால் மகிழ முடியும். அந்த பரலோக ராஜ்யத்திலே இன்றைக்கு ஸ்தேவான் உம்மை சேவித்து கொண்டிருப்பதை போல என்னுடைய வாழ்க்கையிலே நானும் கூட உம்மை சேவிக்க முடியும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த 6 நாட்களில் நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, எங்களுக்கு போதித்தீங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீங்க சாமி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 7வது நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் நீதியான காரியங்களை நீதி நிமித்தமாக ஆண்டவரை துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே நீதிக்கு புறம்பான எந்த காரியங்களை நாங்கள் செய்து விடாதபடி எல்லா காரியங்களிலும் நீதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களை மற்றவர்கள் குற்றப்படுத்தாத அளவிற்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து நீதியுள்ள காரியங்களை நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஸ்தேவான் நீதியுள்ள காரியங்களை செய்ததினாலே அவன் உமக்கு முன்பதாக உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நட்சத்திரங்களை போல ஜொலித்து கொண்டிருப்பதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஸ்தேவானை போல நீதி நிமித்தமாக துன்பப்பட கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா வேதத்தில் உள்ள அநேகரை எடுத்துக்காட்டுகளாய் கொடுத்து கர்த்தர் நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பாக்கியவான்களாய் மாற முடியும், அந்த பாக்கியவான்களாய் மாறினதின் விளைவு எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்று சொல்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.